இந்த விருச்சிகம் ராசி, இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் கிரகம். செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான். இந்த ராசி கொண்டவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் ஸ்பெஷலான நபர்களாக தான் இருப்பாங்க. 12 ராசிகள்லையுமே 8வது வரக்கூடியதான் இந்த ராசி இருக்கும். பொதுவாக 8ஆம் எண்ணில் இருக்கும் இந்த ராசி அடம் பிடிக்கும் குணம் கொண்டது. விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இலகிய மனம் கொண்ட நபர்களாக இருப்பீங்க. இது உங்ககிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் எப்பொழுதுமே அமைதியாகவும் அறிவாற்றல் நிறைந்தும் காணப்படக்கூடிய நபர்கள் நீங்கள். அதனால் ரொம்பவும் சாது அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். சாது மிருண்டா காடு கொள்ளாது அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப தான் இவங்களோட இயல்பு இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு கோபமே வரும். ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் நீடிக்காது. இவங்களுக்கு சரியில்லை தவறு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தயங்காமல் தட்டி கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த தவறை. விருச்சிக ராசி நீர் ராசி. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே அமைதியாகவும் ஞானத்துடனும் சூழலுக்கு தகுந்தவாறு அவங்கள மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு கொண்ட நபர்களாக இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அது தீர்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடுங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சரவணபவ முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைக்கவும், தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வ நிலை மேலோங்க வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன விஷயத்தை தவிர்க்கணும், என்ன மாதிரியான விஷயத்தை மேற்கொண்டீங்கன்னா சாதகமான பயன்களை உங்களால் அனுபவிக்க முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே உதவக்கூடியவங்க அப்படின்னு சொன்னோம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட உதவிக்கு யார் தகுந்தவங்க அப்படிங்கிறத பார்த்து தான் உதவி பண்ணணும். ஏன்னா எல்லாருமே உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு அந்த உதவி நினச்சி பார்க்குறவங்க கண்டிப்பாக கிடையாது. பின்னாடி போய் உங்களை பற்றியே புறம் பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால எப்பொழுதுமே உங்களோட உதவிக்கு தகுதியான நபர்களை சேர்ந்து உதவி செய்கிறது உங்களோட வாழ்க்கைக்குமே சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும். நிறைய விஷயத்தில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு ஆனால் எந்த ஒரு நல்லதுமே எனக்கு வந்து சேரலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களோட ஜாதக ரீதியான பயன்களை பெறுவதற்கு நீங்கள் சரியான தீர்வு கண்டிங்கன்னா நல்ல பலனை பெற முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா, உங்களோட கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் அதுவே ஒரு தீர்வு தான். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, அதற்கு தீர்வு என்ன, வரக்கூடிய பிரச்சனையை எப்படி தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தீர்ந்து இப்போ நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற பாதையில் வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் வருத்தப்படுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறணும் அப்படிங்கிற வகையில் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கோம், நீங்கள் பயன்பெறுமாறும் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து நம்ம விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை, அதில் விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே பின்னாடி வரதை முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பிறந்திருக்கும் மாதம் அப்படிங்கிறது யோகம் நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு செல்வாக்கு இந்த மாதம் உயர்ந்து காணப்படும். நினச்ச வேலையை நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத மனக்குழப்பங்களும் சங்கடங்களும் உங்களை விட்டு விலகிடும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வரன் பார்த்து சரியாக கிடைக்கல, அமையலை அப்படின்னு இருந்தால் கூட இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியால் நல்ல வரன் உண்டாகும். வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்குமே மறுமணத்திற்கான நிலை உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக செயல்படணும்.
இதுவரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதம் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிச்சிருக்கும். சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு நல்ல நிலை கைகூடும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. தலைமையின் ஆதரவு உங்களோட சிறப்பான செயலால் பெற முடியும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை சீராக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நண்பர்கள் ஆதரவு தக்க சமயத்தில் பேருதவியாக அமையும். அவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்கக்கிட்ட போங்க. தேவையற்ற வீண் வாக்குவாதம் அவங்கக்கிட்ட மேற்கொள்வதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் தவிர்க்கணும். புதிய சொத்து சேர்க்கை வரும் பொழுது கவனமாக அந்த செயலில் ஈடுபடணும். ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் அமையும். பயணம் நன்மையில் முடியும். தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பெரியவங்களோட ஆதரவு பக்க பலமாக இருக்கும். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை நடத்தி முடிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்ததை விடவே ஒரு சிறப்பான மாதமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அந்த நெருக்கடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில் புதிய பாதை உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். எதிர்பார்த்த பணவரவு சீராக இருக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். தொழிலிலுமே நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கும். கடனாக கேட்ட பணம் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க அது உதவியாக இருக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் உண்டாகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும். உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கிய விவகாரங்கள் கூட முடிவிற்கு வந்துடும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிச்சிருக்கும். பொது தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் நீங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கையாக எல்லாமே தயாராக இருக்கிறது நல்லது. விவசாயிகள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்பவுமே துணிச்சலோடு செயல்பட போகிறீங்க. குல தெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. அதுவும் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன்களை உண்டாக்கி கொடுக்க பேருதவியாகவே அமையும். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி சாதுரியமும் தைரியமும் துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு திறமையும் உங்ககிட்ட இருக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே உங்களோட நட்சத்திரத்துக்கு இருக்குது. அந்த வகையில் இந்த மாதம் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக பிறந்திருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டமிட்ட அனைத்து வேலைகளையுமே ஒவ்வொன்றாக நடத்தி முடித்து காட்ட போகிறீங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் இப்போ இருக்கிறத விடவே நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோடு செயல்பட போகிறீங்க. தடைப்பட்ட வேலைகளை நடத்தி லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கெல்லாம் உங்களோட சிறப்பான செயல்களால் புதிய பொருள் சேர்க்கையுமே கிடைக்கும். இந்த மாதம் சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களோட ராசியை பார்க்கறதுனால அவருடைய 3ஆம் பார்வையும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலகிடும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகும். வழக்கு விவகாரம் சாதகமாக அமையும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது குரு பார்வையும் அங்கேயே உண்டாக்கி தரதும் உங்களுக்கு இந்த மாதம் வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு. நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் நல்ல வரவுகளை பெற முடியும். இதுவரைக்கும் இருந்த போராட்டம் முடிவிற்கு வந்துடும். வியாபாரிகளின் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த தேவையற்ற வீண் நெருக்கடி விலக ஆரம்பிச்சிடும். மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு தகுந்த வரன் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பேர் உதவியாகவே அமையும். உழைப்பாளர்களின் நிலை உயரும். உங்களோட புதிய முயற்சி சாதகமாக இருக்கும். நெருக்கடிகள் நீங்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி அடையும் வாய்ப்பை கொடுக்கும். சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பும் மரியாதையும் உங்களோட நல்ல செயல்களால் அதிகரித்து காணப்படும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.